வாங்க இப்போ ஏஆர் கிரியேஷன் சமையலில் சௌசௌ பயன்படுத்தி நம்ம கூட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் செய்கிற இந்த முறையில் நீங்கள் மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா சூப்பராக வரும். இது சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். வாங்க இந்த சௌசௌ கூட்டு எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சௌசௌ கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரே ஒரு சௌசௌ எடுத்திருக்கேன். இப்போ தோலை நீக்கிட்டு இதை பார்த்தீங்கன்னா சின்னதாக நம்ம சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணி நம்ம எடுத்துக்குவோம். இப்போ கூடவே பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு ஒரு 3/4 டம்ளர், இந்த டம்ளரில் நான் 3/4 டம்ளர் எடுத்திருக்கேன். 1/4 டம்ளர் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு. இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதை 2 தடவை கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு நீங்கள் வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா வெந்து வரும். அதுக்காக நம்ம ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை 2 தடவை கழுவிட்டு ஊற வச்சுக்குவோம். இப்போ பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா 10 நிமிஷம் ஊற வச்சாச்சு. இப்போ இந்த பருப்பை நம்ம குக்கரில் சேர்த்து வேக வச்சுக்குவோம். குக்கரில் சேர்த்து ஒரு 4 விசில் விட்டு நல்லா குழைவாக வேக வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு 1-2 வந்தாலும் ஓகே. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு அரை மூடி தேங்காயை சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்திற்கு ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ தேங்காய் பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. நான் குக்கரில் பார்த்திங்கன்னா பருப்பு நான் வேக வச்சு எடுத்துட்டேன். கூடவே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்துருக்கேன். இதை நல்லா கரண்டியில் மசிச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு இந்த மாதிரி வேகாமல் தான் இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ ஆயில் சேர்த்துக்குவோம். இப்போ ஆயில் நல்லா சூடான பிறகு ஒரு பெரிய சைஸில் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதக்காமல் இந்த கண்ணாடி பழத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கேங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. கட் பண்ண சௌசௌவை நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சௌசௌவையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இதுலேயே இப்போ காய் நல்லா வதக்கியாச்சு. இப்போ வேக வச்ச பருப்பை இதோடு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி கலந்து இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். இது நல்லா காய் வெந்து நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க.
இப்போ நல்லா காய் வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் தேங்காய் சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் சேர்த்து கலந்து சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இது ஒரு நல்லா 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா இதை கொதிக்க வச்சுக்கோங்க மூடி போட்டு. இப்போ தேங்காய் சேர்த்து இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ கூட்டு ரெடி ஆயிடுச்சு, செஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து, கூடவே சிறிதளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நாலு வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை தாளித்ததை நம்ம கூட்டில் சேர்த்துக்குவோம். சூப்பராக பார்த்தீங்கன்னா சௌசௌ கூட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. இது சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். ஏஆர் கிரியேஷன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.